கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அதன் காலத்திலே செய்யும் பழக்கமுடையவர். தேவன் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நேரத்தை நியமித்திருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவர் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே உள்ள வசனங்கள் வாசிக்கும் பொழுது அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக சம்பவங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் தான் செய்வார் என்று. உதாரணமாக ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆபிரகாம் சாராளுக்கு ஈசாக்கை கொடுக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரன் இருப்பான் என்று. குழந்தை பிறக்கிறதற்கே அங்கே ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வசனங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்திருக்கிறேன். எருசலேமின் பாழ்கடிப்புகளுக்கு தேவன் 70 வருஷம் நியமித்திருக்கிறார். தேவனுடைய செயல்களிலே காலங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததே காலம் நிறைவேறின போது. அப்பொழுதுதான் பிதாவானவர் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது என்பது நமக்கு பல காரியங்கள் உணர்த்தினாலும் எப்பொழுது வருவார், என்றைக்கு வருவார் என்று ஒருவருக்கும் தெரியாது. பிதா ஒருவருக்கு தான் தெரியும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படியாக தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். அதின் காலத்தில் செய்யும் பொழுது அது நேர்த்தியாக இருக்கும். அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு விசுவாசித்தாலும், எவ்வளவு தேவனை நோக்கி கூப்பிட்டாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார். இரண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிற இந்த நாட்களில் நாம் அதற்கென்று ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் கூட இருக்கிறவர்களை நாம் படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் தேவன் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. தேவனுடைய நேரங்களுக்கு எங்களை அர்ப்பணித்து விசுவாசத்திலும் தைரியத்திலும் வளர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தருக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.